பதிவு பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் மற்றும் வந்தனம். ப்ராஜெக்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் கூத்து நடந்துச்சுன்னு இந்த வீடியோல சொல்றேன் பாருங்க. காலையில ஆசாசியா ஈவினிங் காலேஜ் முடிஞ்சப்பறம் ட்ரைனிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிட்டலாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டேன். எனக்கு தேனாசுன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். நான் அரை மணி நேரம் முன்னாடி வாடான்னு சொன்னா அவன் 1 மணி நேரம் லேட்டா வரும். அந்த மாதிரி இன்னைக்கு 1 மணி நேரம் கரெக்டா லேட்டா வந்துட்டாப்ல. இன்னைக்கு என்னெல்லாம் ஒர்க் சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் பிபிடி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்ல, அந்த பிபிடி இன்னைக்கு எல்லாருமே ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்ட்டாங்க. அதோட முடிஞ்சதா ரிப்போர்ட்டே நீங்க ஃபுல்லா பண்ணிருக்கணும்ப்பா அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, இது மட்டும் தானேன்னு பார்த்தா நம்ம ரிவ்யூ 1, 2, 3 எல்லாம் பண்ணிருப்போம்ல, அதோட பிபிடியும் இப்ப ப்ராஜெக்ட்ல 2 பேர் இருக்காங்கன்னா அந்த 2 பேரும் ப்ராஜெக்ட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் வீடியோ கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. பிபிடி ரெடி பண்ணும்போதெல்லாம் சரியான டென்ஷன் ஆயிடுச்சு. ஒருத்தன் ஒரு மாடுலேஷன் சொல்றான், ஒருத்தன் பாக்ஸ் இருக்கணும்ன்றான், இன்னொருத்தன் இருக்க கூடாதுன்றான். எல்லாத்தையும் முடிச்சிட்டு காலேஜ் விட்டு வெளியே வரும்போது 6 மணிக்கிட்ட இருக்கும். நம்ம ஆளு தேனாசுலாம் மன விரக்தியோட உச்ச கட்டத்துக்கு போயிட்டான். எனக்கு ஒரு மாதிரி டயர்டாவே இருந்தது. அப்பயே கண்டுபிடிச்சிட்டேன். சரி ஓகே, சைத்தான் சைக்கிள் ஏறிட்டான், ஜுரம் வர போகுதுன்ட்டு. என்னதான் நாங்க 6 மணி வரைக்கும் காலேஜ்ல இருந்தாலும் 50% ஒர்க் தான் முடிச்சோம். சரி வீட்டுக்கு வந்தப்பறம் மத்த வேலையை முடிக்கலாம்னு சொல்லிட்டு மடிக்கணினி எடுத்து வச்சுட்டு உட்கார்றேன். உடம்பு ஒன்னும் செட் ஆகிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்டு மாத்திரை போட்டு உடனே படுத்துட்டேன். தொடர்பில் இருக்கவும்.